Good morning students. This is Jayanti Miss from Social Department. நம்ம அந்த செகண்ட் வீடியோவில் பார்த்தோம்னா இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப்பில் வித் டெவலப்டு கண்ட்ரீஸோட என்னென்ன ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துன்னு பார்த்தோம். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஆசியாவில் ஜப்பான்லலாம் யூஎஸ்ஏலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுருந்ததுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியா இன்க்ளூட்ஸ் ஈஜிப்ட், த அரேபியன் பெனின்சுலா, டர்க்கி அண்ட் ஈரான். India and West Asia enjoy prehistorical ties. Trade relationships were established between the civilization of Mesopotamia and the Indus Valley. West Asia stands as a region of considerable significance for India economically as well as strategically. West Asia is gateway to landlocked and energy-rich Central Asia. With the advent of the new millennium, there has been extraordinary turnaround in a relationship between the Gulf Cooperation Council countries and India. A trilateral agreement called the Chabahar Agreement was signed between India, Afghanistan and Iran, which has led to the establishment of transit and transport corridor among three countries using Chabahar port. This port is seen as golden gateway for India to access landlocked markets of Afghanistan and Central Asia bypassing Pakistan. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா. இந்தியாவுக்கும் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது தமிழில் பார்த்திங்கன்னா மேற்கு ஆசியா. இந்த மேற்கு ஆசியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எகிப்து, அரேபிய தீபகற்பம், துருக்கி அண்ட் ஈரான் இந்த நாடுகளை உள்ளடக்கியது தான் வெஸ்ட் ஏஷியா. இந்தியாவோட மேற்கில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே நல்ல உறவுகளை வச்சுருக்கு. சிந்துவெளி மற்றும் மெசபடோமியா நகரங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பு அப்போ ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா வணிக உறவு தான் ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு. வெஸ்ட் ஏஷியாவில் பொருளாதார அடிப்படையில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இந்தியா மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நிலத்தால் சூழப்பட்ட எண்ணெய் வளமிக்க இந்த ஏஷியாவில் மத்திய ஆசியாவுக்கு ஒரு நுழைவு வாயிலாக இந்த வெஸ்ட் ஏஷியா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வர இந்த நூற்றாண்டில் தொடங்கியதில் இருந்தே பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இடையிலான உறவில் ஒரு அசாதாரணமான ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. சபஹார் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு முக்கூட்டு ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான் 3 நாடுகளுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தப்படி சபஹார் அப்படிங்கிற துறைமுகத்தை பயன்படுத்தி 3 நாடுகளும் போக்குவரத்து வழித்தடங்களை ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த துறைமுகம் பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்குள்ளார அணுகிறதுக்கு ஒரு நுழைவு வாயிலாக இருந்துச்சு. அண்ட் பிரபல அறிஞரான எம்எஸ் அத்வானி அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்காலத்தில் இந்தியர்களோட மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபியா அண்ட் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதை தான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. இன் medieval times, Cummins, a noted scholar M.S. Advani, the Indian expertise in medicine, mathematics and astronomy was highly valued by Arab and Iranian scholars who eventually made it part of their own intellectual traditions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். India is a potential superpower and has a growing international influence all around the world. Being a newly industrialized country, India has a great history and collaboration with several countries. It has acted as prominent member of several international organizations, such has been a founding member of some. India is a member of formal grouping like UNO, NAM, SAARC, G20 and the Commonwealth. India has been extending a helping hand to the UNO in all her efforts in ending military conflicts and in promoting peace and progress among the nations. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது இந்தியாவும் அண்ட் சர்வதேச அமைப்புகளும்.
இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு வலிமை வாய்ந்த நாடான ஒரு வல்லரசு நாடாகும். இந்த வளர்ந்து வர உலகளாவிய செல்வாக்க அனைத்து நாடுகளிலையும் இது என்னுடைய செல்வாக்க பெற்றிருக்கு. புதிதாக தொழில்மயமாக்கப்பட்ட நாடாக இருக்கிறதால பல்வேறு நாடுகளோட ஒத்துழைக்கிறதுல சிறந்த வரலாற்றை இது வச்சிருக்கு. இந்தியா பார்த்திங்கன்னா பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பினராக செயல்படுவதோட மட்டும் இல்லாமல் அவற்றில் ஒரு சிலவற்றில் நிறுவன உறுப்பினராகவும் இருந்து வருது. இந்தியா முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளான யுஎன்ஓ, அணிசேரா இயக்கம், சார்க்கு, G20 அண்ட் காமன்வெல்த்து இதில் எல்லாத்துலேயுமே உறுப்பினராக இருக்குது. இராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அண்ட் மற்ற நாடுகளிடையே அமைதி அண்ட் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஐநா சபை எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பிரிக்ஸ். அதாவது பிரேசிலோட B, ரஷ்யாவோட R, இந்தியாவோட I, சைனாவோட C அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட S. இதுதான் பிரிக்ஸ். Brazil, Russia, India, China and South Africa are leading emerging economies and political powers at the regional and the international level. The BRICS organization headquarters is in Shanghai, China. BRICS opened up a possibility for countries of the global south to challenge the global north. India is an active member and this collaboration paves way for India to build its global profile. அடுத்து நம்ம பிரிக்ஸ் பார்க்க போகிறோம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட் லெட்டர் தான் பிரிக்ஸ். இந்த நாடுகளோட சர்வதேச லெவலில் வளர்ந்து வரும் பொருளாதார அரசியல் சக்திகள் தான் இந்த நாடுகள். பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சீனாவில் ஹாங்காய் அப்படிங்கிற அந்த நகரில் இருக்குது. உலகத்தில் வடபகுதியில் உள்ள நாடுகளோட சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக தென்பகுதியில் உள்ள நாடுகளுக்கு ஒரு நல் வாய்ப்பினை இந்த பிரிக்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா கூட்டமைப்பில் ஒரு தீவிர உறுப்பினராக இருப்பதோட உலகளவில் தன்னை வடிவமைக்கவும் இது வழிவகுக்குது. நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ். இந்த டு பி அன் ஆல்டர்னேட்டிவ் டு வேர்ல்ட் பேங்க் அண்ட் IMF டு சேலஞ்ச் US supremacy, to provide self-owned and self-managed organizations to carry out developmental and economical plan in its member nations. அதாவது ரீசன்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ், அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாகுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா உலக வங்கி அண்ட் சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஒரு மாற்றாகவும் அமெரிக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப மேலாதிக்கம் பிடிச்சதாக இருக்குது. அதுக்கு போட்டியாகவும் பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இதனுடைய உறுப்பு நாடுகளுக்கிடையே பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவும் சொந்தமாக அண்ட் சுயமாக நிரூபிக்கும் விதமாக இக்கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நோக்கங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நோக்கம் டு அச்சீவ் ரீஜனல் டெவலப்மெண்ட், அதாவது பிராந்திய அளவில் வளர்ச்சியை அடைகிறது. இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கிடையே ஒரு பாலமாக செயல்படுவது. டு கான்ட்ரிபியூட் எக்ஸ்டென்சிவ்லி டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, மனித மேம்பாட்டிற்கு மிக பரந்த அளவில் பங்களிப்பு கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு டு எஸ்டாப்ளிஷ் எ மோர் ஈக்விட்டபிள் அண்ட் ஃபேர் வேர்ல்டு, அதிக சமத்துவம் அண்ட் நியாயமான உலகத்தை ஏற்படுத்துகிறது. பூஸ்ட் இன்ட்ரா பிரிக்ஸ் ட்ரேட் இன் their லோக்கல் கரன்சிஸ் டு இன்க்ரீஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன் அண்ட் கோப் வித் த கரண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதாவது வணிக ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்காக பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே உள்நாட்டு நாணயங்கள் மூலமாக வணிகம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கிறதுக்கும் அண்ட் நட்பு சர்வதேச சிக்கல்களை எதிர்கொள்கிறதுக்கும் இதனுடைய அப்ஜெக்டிவ் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் டு ப்ரமோட் த டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அமாங் த மெம்பர் ஸ்டேட்ஸ், அதாவது உறுப்பு நாடுகளுக்கிடையே தகவல் தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வதை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த உறுப்பு நாடுகளில் வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு அண்ட் பொருளாதார மாற்றங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறது தான் இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் த ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ். The new development bank is a multilateral development bank. Its primary focus is lending for infrastructure projects. It aims to contribute to development plans established nationally through projects that are socially, environmentally, and economically sustainable. It gives priority to projects aimed at developing renewable energy sources. The contingent reserve arrangement
is a framework for providing protection against global liquidity pressure which includes currency issues. அதாவது பிரிக்ஸோட ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சர், அதாவது பிரிக்ஸோட நிதி கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, புதிய மேம்பாட்டு வங்கி அப்படிங்கிற பலதுறை வளர்ச்சி வங்கி. இது அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன் வழங்குறது விதமாக கடன் வழங்குறது தான் இதனுடைய முதன்மை செயல். தேசிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களான சமூக சுற்றுச்சூழல் அண்ட் நீடித்த பொருளாதார திட்டங்களுக்கு பங்களிப்பதை நோக்கமாக வச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு இது முன்னுரிமை வழங்குகிறது. அண்ட் அவசர கால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு, நாணய விவகாரங்கள் உள்ளிட்ட உலக அளவிலான பண நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இது அடிப்படை திட்டமாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம். At the 2015 BRICS Summit, ministers from the BRICS nations initiated consultations a payment system that would be an alternative to the Society for Worldwide Interbank Financial Telecommunication System. அதாவது பிரிக்ஸோட பணம் செலுத்தும் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2015 நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளோட அமைச்சர்கள் பணம் செலுத்தும் முறை தொடர்பான ஆலோசனைகளை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா உலகளாவிய வங்கிகளுக்கு இடையேயான நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பிற்கு மாற்றாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த ஃபேக்டர்ஸ் த போஸ்டர் கோஆப்ரேஷன் அமாங் மெம்பர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் த காமன் நீட் அமாங் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அன் எக்கனாமிக் ஆர்டர் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த கரண்ட் சிச்சுவேஷன் வில் டிரைவ் த பிரிக் எஃபர்ட். In this matter, the idea of NDP and CRA are defining changes and will have huge geo-economic and geopolitical impact. Second, the BRICS alternative idea in the landscape of global governance will attract support from other countries. Third, the expansion of BRICS interaction to other sector will make it more strong partnership. அதாவது உறுப்பு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான காரணிகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வளர்கிற நாட்டுகளுக்கிடையே பார்த்திங்கன்னா தற்போதைய சூழ்நிலையை பிரதிபலிக்கிற ஒரு பொருளாதார ஒழுங்கை உருவாக்குறதுக்கு இந்த பிரிக்ஸ் அமைப்பு முயற்சியை தூண்டிவிடுது. இது தொடர்பாக மாற்றங்களை வரையறுப்பதற்கான புதிய வளர்ச்சி வங்கி அண்ட் அவசர ஒதுக்கீடு ஏற்பாடு ஆகியவற்றுக்குண்டான யோசனையை பொருளாதாரம் அண்ட் அரசியலில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. செகண்டாக உலக நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் நாடுகளோட மாற்று யோசனை இதர நாடுகளின் ஆதரவை ஈர்க்கும் விதமாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா மற்ற துறைகளுடான பிரிக்ஸ் தொடர்பு அதனுடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் அதை ஒரு வலுவான கூட்டாண்மையாகவே உருவாக்குது. நெக்ஸ்ட்டு ஒப்பெக். ஒப்பெக் அப்படின்னா என்ன எக்ஸ்பான்ஷன்னா, த ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் is an intergovernmental organization founded in Baghdad, Iraq and headquartered in Vienna, Austria. Iran, Iraq, Kuwait, Saudi Arabia and Venezuela are the OPEC founder members. There are 3 categories of memberships: founder members, full members and associate members. At present there are 15 member nations. OPEC membership is open to any country that export crude oil and which shares the ideas of the organization. அடுத்து நம்ம போக போகிறது பிரிக்ஸ் மாதிரியே ஒப்பெக். ஒப்பெக்னா என்னென்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளோட கூட்டமைப்பு தான் ஒப்பெக். பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளோட கூட்டமைப்பு ஈராக்கில் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட ஒரு அரசு அமைப்பு. சரியா? இதனுடைய தலைமையகம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவில் வியன்னா அப்படிங்கிற ஒரு டவுனில் இருக்குது. ஒப்பெக் நிறுவன உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஈரான், ஈராக், குவைத்து, சவுதி அரேபியா, வெனிசுலா இந்த நாடுகள் தான் ஒப்பெக்கில் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்காங்க. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா 3 வகையான மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நிறுவன உறுப்பினர்கள் அண்ட் குழு உறுப்பினர்கள், அப்புறம் இணை உறுப்பினர்கள் அப்படின்னு 3 கேட்டகரிஸில் மெம்பர்ஸு இருக்காங்க. பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறதுக்கு அந்த அமைப்போட நோக்கங்களை பகிர்ந்து கொள்கிறதுக்கு எந்த ஒரு நாடும் ஒப்பெக் அமைப்பில் உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒப்பெக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒப்பெக்கோட மிஷன் டு கோஆர்டினேட் ஆயில் பாலிசிஸ்
in its member countries help stabilize oil markets to secure fair and stable income to petroleum producers, an efficient economic and regular supply of oil to consuming nations, a fair return on capital to those investing in the petroleum industry. ஒப்பெக்கோட மிஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த அமைப்போட திட்டம், இதனுடைய உறுப்பு நாடுகள் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொள்கைகளை ஒருங்கிணைக்கிறது, சரியா, அண்டு எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்த உதவுறது, பெட்ரோலிய உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான நிலையான வருவாய் கிடைக்கிறத உறுதி செய்கிறது, எண்ணெய் நுகர்வு செய்யும் நாடுகளுக்கு திறமையான சிக்கனமான வழக்கமான விநியோகத்தை கொடுக்கணும், பெட்ரோலிய தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு மூலதனத்துக்கு நியாயமான வருவாய் கிடைக்க செய்கிறது, இப்படிங்கிறது தான் இதனுடைய பிளான். தென் how does the OPEC help other countries? The OPEC Fund for International Development is an institution that helps finance projects with low interest loans. It also provides grants to social and humanitarian projects. OPEC has an information center with over 20,000 volumes including books, reports, maps and conference proceedings related to petroleum, energy and the oil market. The information center is open to the public and is often used by researchers and ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது எப்படி இந்த ஒப்பெக் பிற நாடுகளுக்கு எப்படி உதவி செய்யுது அப்படின்னா, பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளோட சர்வதேச மேம்பாட்டு நிதி என்பது குறைந்த வட்டி வீதத்தில் கடன் அளிக்கும் நிதி நிறுவனம் அப்படிங்கிறது தான். இது சமூக மற்றும் மனிதாபிமான திட்டங்களுக்கு மானியங்களை வழங்குது. புத்தகங்கள், அறிக்கைகள், வரைபடங்கள், பெட்ரோலிய எரிசக்தி அண்ட் எண்ணெய் சந்தை தொடர்பான மாநாட்டு நடவடிக்கைகள் உட்பட 20,000க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட ஒரு தகவல் மையத்தை ஒப்பெக்கு வச்சிருக்கு. இந்த தகவல் மையம் பொதுமக்களாலும் பெரும்பாலும் ஆராய்ச்சியாளர்கள் அண்ட் மாணவர்களாலும் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருது. தென் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஒப்பெக், சரியா. India is one of the biggest consumer of crude oil. OPEC obviously has vested interest in India's economic growth. We import 86% of crude oil, 70% natural gas, 95% of cooking gas from OPEC countries. India has been identified as a great partner for OPEC mainly because of its high oil demand. India doesn't have enough oil reserves. India can't produce oil. Devoid of necessary oil reserves, India strongly focuses on agriculture and industrial production. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒப்பெக் நாடுகளோட இந்தியாவோட உறவு, அதாவது கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிக அளவில் நுகர்வு செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது. 86% கச்சா எண்ணெய், 70% இயற்கை எரிவாயு, 95% சதவிகிதம் பார்த்திங்கன்னா சமையல் எரிவாயு ஆகியவற்றை பார்த்திங்கன்னா இந்தியா ஒப்பெக் நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யுது. எல்லாத்துக்கும் மேலே அதிக எண்ணெய் தேவையினால் இந்தியா ஒரு சிறந்த பங்காளராக ஒப்பெக் நாடுகளில் அடையாளம் காணப்படுது. இந்தியாவில் போதுமான எண்ணெய் வள இருப்பு இல்லை. இதனால் எண்ணெயை இந்தியா உற்பத்தி செய்ய முடியாது. ஸோ என்ன பண்ணுது, இந்தியா விவசாயம் அண்ட் தொழில்துறை உற்பத்தியில் வலுவான கவனத்தை செலுத்தி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டேப்லர் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க. இது என்னென்னா, இந்திய பொருளாதாரத்துறையில் தீவிரமாக செயல்பட்டு வருவது பார்த்திங்கன்னா பொருளாதார கூட்டமைப்புகளில் ஒரு புதிதாக இந்தியா எதுலையெல்லாம் மெம்பராக இருக்குது அப்படிங்கிறது. குளோபல் குரூப்பிங் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு ஐபிஎஸ்ஏ, பிசிஐஎம், எம்ஜிசி அண்ட் பிம்ஸ்டெக்கு, சிஇபி, எஸ், ஜிசிசி, பிபிஐஎன், எஸ்சிஓ. இது பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் இந்த மெம்பர் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்தியா இருக்கும். அது கூட சேர்ந்து நிறைய மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ், எதுக்காக இந்த அமைப்பு தோன்றுச்சு, அதனுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் காலமில் கொடுத்துருக்கு. ஓகேவாம்மா? தென் கன்க்ளூஷன். Apart from economic and trade cooperation, India also aspires to have a warm relationship with its neighbors and extended neighbors in the field of education, health, fighting terrorism, disaster management, employment for its citizens, curbing organized crimes, technology development and so on. அதாவது கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். இந்தியா பொருளாதாரம் பார்த்திங்கன்னா, இந்தியா பொருளாதாரம் அண்ட் வணிக ஒத்துழைப்பு தவிர ஒரு நாட்டோட நீடிக்கப்பட்ட உறவை தன்னோட பக்கத்து நாடுகளோடையும் ஏற்படுத்தி கொள்ள ரொம்ப ட்ரை பண்ணுது.
அது மட்டும் இல்லாமல் கல்வி, சுகாதாரம், தீவிரவாத எதிர்ப்பு, பேரிடர் மேலாண்மை, குடிமக்களுக்கான வேலைவாய்ப்பு, குற்றங்களை கட்டுப்படுத்துறது, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட எல்லா துறைகள்லையும் இந்தியா ஒத்துழைக்க ரொம்ப விரும்புது. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இந்த லெசனில் நம்ம 3 வீடியோஸ் பார்த்தோம். இதில் இந்தியா பார்த்திங்கன்னா எப்போதும் அமைதியை விரும்புகிற நாடாக இருக்குதுன்னு பார்த்தோம். உலக அமைதிக்கு தொடர்ந்து கடுமையாக போராடிட்டு வருதுன்னு பார்த்தோம். அண்ட் இந்தியா பக்கத்து நாடுகளோட நல்ல உறவை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வருது. மற்ற நாடுகளுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு பண்ணுது. யுஎன்ஓவில் இந்தியா தன்னோட ஒத்துழைப்பை தரதோட மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியா ஒரு தீவிர உறுப்பினராக இருக்கிறதால உலக அளவில் தன்னை புதுசாக வடிவமைத்து கொள்கிறது இந்தியா. ஓகேவாம்மா, லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃப்ரெஷ்ஷான லெசனில் நம்ம பார்ப்போம். இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் இந்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். தேங்க்யூ.